அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபகான பஅது, இதற்கு பிறகு லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, நான் திருமணமே ஆகாட்டியும் பரவாயில்ல, இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர நான் தூங்குறதே இல்லை, நிறைய நேரம் தொழுது கொண்டே தான் இருப்பேன். அதனால் தான் அவங்க சொர்க்கவாசிகள். நபித்தோழர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் செய்தார்கள், நிறைய பாடுபட்டார்கள், நிறைய இஸ்லாத்துக்காக தன்னை இழந்தார்கள். இஸ்லாம் என்று வந்தா, அல்லாஹ் என்று வந்தா, ரசூல் என்று வந்தா எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த நபித்தோழர்கள். அதுல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவம், ஆனா அந்த சம்பவம் ரொம்ப அழகான ஒரு சம்பவம், அதனால விரிவா சொல்கிறேன். அவர் சொல்கிறார், வகுந்து உலாமன் ஷாப்பன், நான் திருமணம் முடிக்காத ஒரு இளைஞனாக இருந்தேன். பொதுவா இரவு தொழுகெல்லாம் தொழக்கூடியவங்க யாரா இருப்போம்? வயசாளிகள் தானே. கல்யாணம் முடிக்காத யங்குடியமார்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார், வகுந்து உலாமன் ஷாப்பன், நான் திருமணமாகாத இளைஞனாக இருந்தேன். வகுந்து அனாமு ஃபில் மஸ்ஜிதி அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நான் பள்ளிவாசலில் தான் படுக்கக்கூடியவனாக இருந்தேன். நான் திருமணமாக இல்லை, மனைவி இல்லை வீட்டில், அதனால பள்ளியில் நான் படுத்துக் கொண்டேன். ஃபரஐத்து ஃபின் நௌமி கஅன்ன மலக்கைனி அஹதானி ஃபதஹபா பிஹி இலன் நார், ஒரு நாள் இரவில் கனவு கண்டேன், இரண்டு வானவர்கள் வந்து என்னுடைய கரத்தால் பிடித்துக் கொண்டு என்னை நரகத்தை நோக்கி அழைத்துச் சென்றார்கள். ஃபைதா ஐய மத்வியத்துன் கதையில் பீரி, அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன் நரகத்திலே மிகப்பெரிய அளவில் கிணற்றுக்கு சுவர் இருப்பதை போன்று நரகத்தை சுற்றி சுவர் இருந்தது. அந்த நேரத்தில் வைதா லஹா கர்னானின் வைதா ஃபீஹா உனாசுன், அந்த நரகத்திற்கு இரு தூண்களும் இருந்தன, அதிலே சில மனிதர்களும் இருந்தார்கள். ஃபஅரஃப்துஹும், அந்த மனிதர்கள் யார் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு கனவு, அதில் அழைத்து செல்லப்படுறார் நரகத்துக்கு. கிணத்துல செவரு மாதிரி நரகத்தை சுத்தி செவரு, தூண்களும் இருக்குது, அதுல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், யார் என்றும் எனக்கு விளங்கிருச்சு. அகூலு அஊது பில்லாஹி மினன் நார், உடனே இந்த நரகத்தை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து விட்டேன். அந்த நேரத்தில் ஃபலகியனா மலக்குன் ஆஹரு, இன்னொரு மலக்கு வந்தார். ஃபகாலலி லம் துரா, எனக்கு சொன்னார்கள், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்று நடக்க போறது இல்லை, உங்களுக்கு நாங்கள் நரகத்தில் தூக்கி போட மாட்டோம், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொன்ன உடனே ஃபகஸஸ்துமா அலா ஹஃப்ஸத ஃபகஸத்ஹா ஹஃப்ஸத்து அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை என்னுடைய சகோதரியான அப்சாவிடம் சொன்னேன். அப்சா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் துணைவியர், அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா ஒரு நல்ல அடியார், லவ்கான யுஸல்லி மினல் லைல், அவர் இரவிலே தொழக்கூடியவராக இருந்தால் நல்லா இருக்கும். பள்ளியோட தொடர்பில் இருந்த, இளமையை பள்ளியிலே கழித்த, தூங்கும் போது கூட பள்ளியிலே உறங்கிய அப்துல்லா அவர்களுடைய வரலாறு, இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்துக்கு வரலாறு எடுக்கிறதா இருந்தா அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய வரலாறை எடுக்க வேண்டும். அற்புதமான ஒரு நபித்தோழர், தன்னுடைய கரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஃபித்னாக்களில் படிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மிகவும் தூய்மையான முறையில் வாழ்ந்து காட்டிய ஒரு நபித்தோழர். அவர் இளமையாக இருந்தும், சின்ன இளைஞர் தானே, சின்ன பொடியன் தானே, கொஞ்சம் தூங்கி இருப்பார் இரவுல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா நல்ல பொடியன் தான், ஆனா லவ்கான யுஸல்லி மினல் லைல், எப்ப நல்ல மனுஷனா இருப்பாரு, இரவிலே தொழக்கூடியவராக இருந்தால் என்று சொன்ன உடனே அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஃபகான பஅது, இதற்கு பிறகு லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, நான் திருமணமே ஆகாட்டியும் பரவாயில்ல, இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர நான் தூங்குறதே இல்லை, நிறைய நேரம் தொழுது கொண்டே தான் இருப்பேன். அதனால் தான் அவங்க சொர்க்கவாசிகள். நாங்கள்லாம் ஹாயா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபேஸ்புக்கில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஸ்டேட்டஸ் போட்ட உடனே, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்ட உடனே சொர்க்கத்துக்கு போகலாமே நினச்சி கொண்டு, டெக்னாலஜியில் சொர்க்கம் போகணும்னு நினச்சி கொண்டு இருக்கிற ஆட்கள், ப்ராட்காஸ்டிஸ்டில் பயான்களை ஷேர் பண்ணினவுடன், யூடியூபில் ஒரு ரீல் செய்தவுடன் நாங்களாம் சொர்க்கவாதிகள் என்ற ஒரு மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தை அடைவது லேசான காரியம் அல்ல, அதற்காக வேண்டி நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும்.